மகளிர் உரிமை தொகை தருகிறோம் என்றோ தந்திருக்கிறோம். ஆனால் அன்றைக்கு அதை கிண்டல் செய்தவர் எடப்பாடி பழனிசாமி. என்ன சொன்னார்? பச்சை குழந்தை சின்ன பிள்ளைங்களுக்கு மிட்டாய் கொடுக்கறது போல மகளிருக்கு ஆசை காட்டி இன்றைக்கு மகளிர் உரிமை தொகையை தரப்பாக்கிறார்கள் என்று சொன்னார். நாங்கள் 1,32,00,000 பேருக்கு தந்தோமா இல்லையா? அதே போல எடப்பாடி பழனிசாமி 2019 தேர்தலில், நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னால 2,000 ரூபாய் 60 லட்சம் வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள குடும்பங்களுக்கு கொடுப்போம் என்று சொன்னார். அதில் கிட்டத்தட்ட ஒரு 32 குடும்பங்களை தேர்ந்தெடுத்து ஒரு 2 கோடி ரூபாய் செலவழித்து பிரம்மாண்டமான விழா நடத்தி 64,000 ரூபாயை கொடுத்த வள்ளல் தான் எடப்பாடி பழனிசாமி. அதுக்கப்புறம் போய் கேட்டா பார்ப்போம் 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 பார்ப்போம்னு சொல்லி தேர்தல் வரைக்குமே ஓட்டிட்டு ஏமாத்தினவர் அவர். எனவே 60 லட்சம் குடும்பங்களுக்கு 2,000 ரூபாய் கொடுப்போம் என்று சொல்லி ஏமாற்றிய எடப்பாடி பழனிசாமியை மக்கள் நம்புவார்களா? 1,32,00,000 மகளிருக்கு மாதம் உரிமை தொகையாக 1000 ரூபாய் தருகிற எங்கள் தலைவர் தளபதியை மக்கள் நம்புவார்களா?